அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு தமிழ் வீரநிலை கவிதை என்கின்ற நூலிலிருந்து பேசப்போகிறேன். இந்த நூலை எழுதியவர் முனைவர் கைலாசபதி அவர்கள். இவர் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். இவருடைய இந்த நூலானது தமிழில் வீரயுக பாடல்களாக சொல்கின்ற புறநானூற்று பாடல்களை மையமாக கொண்டு எழுதப்பெற்றுள்ளது. இந்த நூலின் பொருளடக்கத்தை பார்த்தோமானால், முதலாக சான்றாதாரங்களின் மதிப்பீடு இந்த தலைப்பின் கீழாக ஒரு 8 தலைப்புகளை ஆசிரியர் நமக்கு எடுத்திருக்கின்றார். அவை சங்கம் பற்றிய மரபுவழி கதை, பாண்பாட்டு, அகம் புறம் என்பவற்றின் ஒருமை, புறநானூறு, 10 அகத்திணைப்பாடல்களின் தொகைகள், 10பாட்டு, தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமாலை என்கின்ற தலைப்புகளின் கீழாக அந்த சான்றாதாரங்களின் மதிப்பீட்டை முனைவர் கைலாசபதி அவர்கள் பதிவு செய்துள்ளார். இரண்டாவதாக புலவரும் புரவலரும் என்கிற தலைப்பின் கீழாக செய்யுளும் வருவது உரைத்தலும் என்கின்ற தலைப்பும், கிரேக்கச் சான்று என்கின்ற தலைப்பும், புலவர்களுக்குரிய செயல்கள் என்கின்ற தலைப்பும், நானும் பழியும் என்கின்ற தலைப்பினாக 4 தலைப்புகள் இந்த பகுதியில் இடம்பெறுகின்றன. மூன்றாவதாக புலவர்களும் புலமை மரபுகளும் என்கின்ற தலைப்பின் கீழாக பாணர், பொருணர், விரலியர், கூத்தர், கோடியர், வையிரியர், அகவுணர், புலவர், பாணர்களின் வகைமை, குடிவழிகள், பட்டியல்கள் என இந்த தலைப்பின் கீழாக இந்த தலைப்புகள் சுட்டப்பெறுகின்றன. நான்காவதாக வாய்மொழி பாடலாக்கு கலைநுட்பம் என்கிற தலைப்பின் கீழாக வாய்ப்பாடுகள், யாப்பு மற்றும் ஆசுகவித்தன்மையும் பதிலீடு செய்தலும் என்கின்ற தலைப்புகள் இடம்பெறுகின்றன. ஐந்தாவதாக அடிக்கருத்துக்களும் சுழல் நிகழ்வுகளும் என்கின்ற தலைப்பு இடம்பெறுகின்றது. இத்தலைப்பின் கீழாக தொடக்ககால கருத்துக்கள், வெல்ஸ் மற்றும் ஐரிஷ் ஆதாரங்கள், கிரேக்க ஆதாரம், பாடுபொருளை உருப்படுதல் என்கின்ற தலைப்புகள் இடம்பெறுகின்றன. இறுதியாக வீரர் உலகம் என்கின்ற தலைப்பின் கீழாக புகழ் விருப்பம், போரில் துணிவு, வஞ்சினம், குடிவழி, செல்வம், வீரரும் வீரர் அல்லாதோரும் என்கின்ற தலைப்புகளாக இந்த நூலை ஆசிரியர் அமைத்துள்ளார். பொதுவாக இலக்கியம் என்றாலே அனைவரையும் அது கவரக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். இந்த நூல் நான் ஒரு வாரத்துக்கு முன்பாக என்னுடைய அருமை நண்பர் சுரேந்திரன் ஐயாவும் நானும் பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், தமிழ் வீர நிலை கவிதை நூல்கள் இருந்தால் தாருங்கள் ஐயா என்று சொன்னார். ஐயா, நான் வீரயுக பாடல்கள் மட்டும்தான் என்னிடம் இருக்கின்றன, அதுவும் கைலாசபதி அவர்கள் எழுதினால் அந்த நூல் மட்டும்தான் இடம்பெறுகின்றது என்று சொன்னேன். உடனே நானும் இருவரும் இணையத்தில் தேடி பார்க்கையில் தமிழ் வீரநிலை கவிதை என்கின்ற நூல் குமரன் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளது என்ற செய்தியை அறிந்தோம். அந்த செய்தியின் அடிப்படையில் இந்த குமரன் பதிப்பகம் இடம்பெற்றுள்ள இடம் யாழ்ப்பாணம், இலங்கையில் இருக்கக்கூடியது. ஆனால் நாங்கள் எங்களுக்கான தேடலை பார்க்கும்போது உடுமலை.com என்கின்ற இணைய பக்கத்தில் நாங்கள் இந்த நூலுக்கான தரவுகளை தேடினோம். அங்கு பணியாற்றக்கூடிய அலுவலர் நண்பரிடம் இந்த நூல் குறித்தான விளக்கத்தை கேட்டறிந்தோம். அவர்களும் இந்த நூலை பெற்றுத்தருவதாக வாய்மொழியை உறுதி கூறினர். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இந்த நூலினுடைய தொகையாக 350 ரூபாய் என்று சொன்னார்கள். 2 நூல்களுக்கும் சேர்த்து 700 ரூபாய் அனுப்பினோம். நேற்று செவ்வாய்க்கிழமை என்று அனுப்பினோம். இன்று எங்கள் கைகளில் இந்த நூலானது தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நூலின் அடிப்படையில் இந்த நூலை கற்கக்கூடிய ஆய்வாளர்களும் ஆய்வு மாணவர்களும் முதுகலை மாணவர்களும் மற்றும் தமிழறி சான்றோர்களும் இந்த நூலின் மீது ஒரு கருத்தாடலை முன்வைத்தால் அந்த செயலானது வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த நூலை உங்கள் முன்னாக அறிமுகப்படுத்தியுள்ளேன். நன்றி, வணக்கம்.